அவருடைய பெருமுயற்சியால் நம்முடைய பள்ளி குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில எல்லா நல்ல பண்புகளையும் நாம அவங்களுக்கு எடுத்துக் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலைகள்ல படிப்பு மட்டுமே முக்கியம் இல்லை, பண்புகள், பெற்றோர்களை மதிப்பது, பெரியோர்களை மதிப்பது, இறைவனை எப்போதும் நினைப்பது, இதெல்லாம் குறைஞ்சிட்டே வருது. இந்த பண்புகளை நம்ம குழந்தைகளுடைய மனசுல விதைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு முயற்சியாக இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம் நம்ம ஊர் குழந்தைகளுக்காக. இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இந்த சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற நம்முடைய அத்தனை விருந்தினர்களையும் வருக வருக என்று வரவேற்று இன்னும் ஓரிரு நிமிடங்களிலே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கிறது. அதனால அங்கங்கே இருக்கின்ற எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை இருந்திருக்கின்ற எங்களுடைய புஞ்சை புளியம்பட்டி ரோட்டரி சங்கத்தினுடைய உதவி ஆணையர் MPHF திரு B மகேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்ததாக நம்முடைய இந்த முகாமுக்கு சிறப்பு விருந்தினராகவும் ஒரு சிறந்த பேச்சாளராகவும் வருகின்றிருக்கின்ற ரோட்டரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு மேஜர் டோனர் ஆனந்தராம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக நம்முடைய புஞ்சை புளியம்பட்டி ரோட்டரி சங்கத்தினுடைய தந்தை என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற நமது டாக்டர் MS அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்ததாக நம்முடைய புஞ்சை புளியம்பட்டி இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெற எல்லா வகையிலும் உறுதுணையோடு இருக்கின்ற நம்முடைய ரோட்டரி சங்கத்தினுடைய செயலாளர் திரு பாலாஜி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். நம்முடைய சிறுமுகையிலிருந்து இந்த நற்பண்பு பயிற்சி நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராகவும் சிறந்த பேச்சாளராகவும் நமக்கெல்லாம் புஞ்சை புளியம்பட்டி அனைத்து குழந்தைகளுக்கும் பரிச்சயமான சிறுமுகை ஆசிரியர் ஜெகநாதன் அவர்கள் வருகின்றிருக்கிறார். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். மீட்டிங் கால் டு ஆல். முதலாவதாக காலர் அனுபவிக்கும் நிகழ்ச்சி. Meeting call to order. அடுத்ததாக ரோட்டரி இறைவணக்கம் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். ரோட்டரியின் இறைவணக்கம். எல்லாம் வல்ல மானுடத்தின் தந்தையே, ரோட்டரியின் நிறுவனத்தின் எண்ணத்தின் உயர் கோட்பாடுகளை வேரூன்றச் செய்து உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்கள் அமைதி மற்றும் நல்லெண்ணங்களை உருவாக்கவும், சாதி மத இன நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமுதாய பொருளாதார சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனிதநேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும் ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்றச் செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையில் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருட்காலம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகிறோம். 4 வழிச்சோதனை. நம் சிந்தனை சொல் செயல் யாவற்றிலும் கீழ்கண்டவை உள்ளவனா என சரிபார்த்து கொள்ள வேண்டும். 1. இது உண்மைதானா? 2. இது அனைத்து தரப்பினருக்கும் நியாயம் உடையதுதானா? 3. இது நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? 4. இது அனைத்து தரப்பினருக்கும் நன்மை விளைவிக்க கூடியது தானா? நன்றி சார். நன்றி திரு கோட்டீஸ்வரன் அவர்களே. அடுத்ததாக எங்கள் புஞ்சை புளியம்பட்டி ரோட்டரி சங்கத்தை இந்த 2024-25 ஆண்டினை
மிகவும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் திரு ரொட்டேரியன் MPHF Y முகமது இப்ராஹிம் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ. எல்லாம் உள்ள இறைவன் நல்லாசியுடன் இனிதே துவங்கி இருக்கின்ற புஞ்சை புளியம்பட்டி ரோட்டரி சங்கத்தின் சார்பாகவும் நடைபெறுகின்ற புஞ்சை புளியம்பட்டி மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள மாணவ மாணவியருக்கான பயிற்சி பண்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள எங்களது பாசத்திற்குரிய உதவி ஆளுநர் ரொட்டேரியன் MPHF மகேஷ் அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள எனது அன்பிற்குரிய அன்பு சகோதரர் ரொட்டேரியன் மேஜர் டோனர் அனந்தராமன் அவர்களே, நமது புஞ்சை புளியம்பட்டி ரோட்டரி சங்கத்துடைய தந்தை என்று அன்போடு அழைக்கக்கூடிய இவ்விழாவின் கதாநாயகன் என்று சொல்லுவோம். அவர்தான் வந்து ஒரு எது செஞ்சாலும் ஒரு புதுசா டிஃபரெண்டா செய்யணும் ரொம்ப ஆசைப்படுறவர். இந்த பயிற்சி பண்புக்குண்டான கதாநாயகம் அவரே தான். அவர் தான் இந்த பயிற்சி பண்பை வந்து செய்யணும்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து இந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமான குழந்தைகளை அழைத்து வந்து இவ்விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்த்துள்ள எங்களை ரோட்டரி சங்கத்துடைய தந்தை டாக்டர் MS அவர்களே, இச்சிறப்பான விழாவிற்கு பேச்சாளராக வருகை தந்துள்ள நமது புஞ்சை புளியம்பட்டியோட முன்னாள் அரசு மேல்நிலைப் பள்ளியுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு R ஜெகநாதன் அவர்களே, இச்சிறப்பான விழாவிற்கு MC-யாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் எங்களது பட்டய தலைவர் ரொட்டேரியன் சண்முகன் அவர்களே, வருங்காலத்தினுடைய தலைவர் மணிக்குமாரன் அவர்களே, முன்னாள் தலைவர் ஹேமலதக்கா அவர்களே, மற்றும் என் அன்பு தம்பி குமார செந்தில்ராஜ் அவர்களே, மற்றும் வருகை தந்துள்ள நம்ம ரோட்டரி உறுப்பினர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வருடத்துல வந்து ஆல்ரெடி நாங்க வந்து ஒரு 10 months ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட் வீக் தான் வந்து நாங்களுடைய ப்ராஜெக்டை வந்து எங்கன்னா ஜியோவிங்கிறத வந்து ஒரு வெற்றிகரமாக நடைபெற்றது. அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய முதல் ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஒரு இப்படி ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு அச்சாரம் போட்டவர் எங்களுடைய டாக்டர் MS தான். அவர் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 months முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு புதுசா வந்து ஒரு பண்பு குழந்தைகளுக்கு வந்து ஒரு பண்பு பயிற்சி ஒன்று செய்யலாம். அது வந்து இது இந்த பண்பு பயிற்சிங்கிறது நம்மளுடைய மாவட்டம் 32, அதாவது எங்களுடைய மாவட்டம் 3203 கிட்டத்தட்ட 101 கிளப் இருக்குது. இந்த 101 கிளப்ல வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பண்பு பயிற்சியும் பண்ற ஒரே கிளப் ஃபர்ஸ்ட் கிளப் புஞ்சை புளியம்பட்டி ரோட்டரி சங்கம் தான். அதை ஒரு பெருமையோட நாங்க சொல்லிக்கிறோம். இது வந்து இது இந்த வருடம் மட்டுமல்ல, இது வந்து நம்ம டாக்டர் சொல்லுவார் என்னங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரையல் தான். இது வந்து இன்னும் அடுத்தங்கன்னா இது மிகப்பெரிய அளவுல வந்து நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் போறோம் அந்த மாதிரி பண்பு பயிற்சி கொண்டு போறோம். ஸோ அதுக்கு எல்லாம் உங்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. ஏன்னா வந்து இப்ப அடுத்து வந்து நாங்க டைம் ஷெட்யூல்டு வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. ஸோ அதனால வந்து என்னோட உரையை வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் நானு. இது வந்து முழுக்க உங்க குழந்தைகளுக்கு தான். ஏன்னா நீங்க வந்து இந்த பண்பு பயிற்சி பற்றை மூலம் இது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போகணும். ஏன்னா நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க, வருங்காலத்தில் அடுத்த காலேஜ், அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகுது வந்து. ஸோ வந்து இதுல என்னென்ன உங்களுக்கு வந்து சொல்றாங்களோ நீங்க வந்து அதை வந்து அப்படியே வந்து லேர்ன் பண்ணுங்க. லேர்னிங் வந்து என்னைக்கு வந்து எண்டு கிடையாது. வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், பட் படிச்சுட்டு நம்ம ஸ்கூல்ல மட்டும் தான் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, உங்களுக்கு வெளியே
என்ன நடக்குதுங்கிறத நீங்க கண்டிப்பா லேர்ன் பண்ணணும். ஸோ அந்த லேர்னிங் தான் நமக்கு வந்து என்னைக்குமே வந்து நம்முடைய படிப்புக்கு நமக்கு அறிவுக்கு வந்து என்னைக்கு வந்து நமக்கு வந்து உண்டாகும். ஸோ குழந்தைகள் உங்களுக்கான நிகழ்ச்சி, இது எங்களுக்கான நிகழ்ச்சி கிடையாது, ரொட்டேரியன்ஸ்க்கான நிகழ்ச்சி கிடையாது, முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான உங்களுக்கான நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க கவனமா கத்துக்குங்க. ஒவ்வொரு சார் சொல்லுவார், ஒவ்வொரு ஒரு இது முடிஞ்சதுமே, செஷன் முடிஞ்சதுமே உங்களுக்கான கொஸ்டின் ஆன்சர் கிடைக்கும். அந்த கரெக்டா யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு உண்டான கிஃப்ட்ஸ் நிறைய இருக்குது. அதுக்காக டாக்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. அந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வாங்கிட்டு போயிடணும். ஏன்னாங்கடா அந்த கிஃப்ட் வந்து எங்கள்ட்ட எதுவும் மிச்சம் இருக்க கூடாது. ஆன்சர் சொல்லணும். ஆன்சர் சொன்னா மட்டும் தான் உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும். சோ அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் சொல்லி எல்லா கிஃப்ட்டும் நீங்க வாங்கிட்டு போகணும். என்னுடைய மனமார்ந்த உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு வரவேற்புரையை வழங்கிய எங்களுடைய ரோட்டரி சங்கத்தின் தலைவர் திரு இப்ராஹிம் அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவு, அது இல்லாமல் ஆண்டு விடுமுறை, பெரிய லீவு. எல்லாரும் நிறைய பேர் டூர் போயிருப்பாங்க, வீட்டில் ஏதோ நிகழ்ச்சி இருக்கும், சொந்தக்கார வீட்டுக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்கும். இந்த நேரத்தில் வந்து நம்முடைய பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமோடு இங்கு வந்திருக்கின்ற அத்தனை குழந்தைகளையும் வருக 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 என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். ஒன்று, நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுக்கு காரணம் உங்களுடைய பெற்றோர்கள். நம்ம குழந்தைங்க நல்ல வழியில போகணும்னு சொல்லி அவங்க வந்து நினைச்சு உங்களை வழி அனுப்பிச்சிருக்கிறாங்க. சில பெற்றோர்கள் மட்டும் இங்க கூட வந்திருக்காங்க. அவங்களை எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். பெற்றோர்கள் வந்திருக்க அத்தனை பேருக்கும் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் என்னுடைய வரவேற்பை தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு இன்று வருகை இருந்திருக்கிற எங்களுடைய ரோட்டரி சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அனைவரையும் வருக என்று வரவேற்று அடுத்ததாக நம்முடைய நிகழ்ச்சியை திரு செந்தில்ராஜா அவர்கள் தொடங்குவார். அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நமது பண்பு பயிற்சி முகாமின் எங்களது இன்றைய உதவி ஆளுநர் ரொட்டேரியன் MPHF மகேஷ் அவர். எங்களுடைய உதவி ஆளுநர் திரு MPHF மகேஷ்குமாரை பற்றி சொல்லணும்னா அதுக்கு நேரமே, ஏன்னா ஒவ்வொருத்தரும் 2 நிமிஷத்துல சொல்லல. காரமடை ரோட்டரி சங்கத்துடைய தலைவராக இருந்து மிகச்சிறந்த அந்த 2022-23 ஆண்டுக்கான மிகச்சிறந்த தலைவர் என்ற, இந்த மாவட்டத்திலேயே மிகச்சிறந்த தலைவர் என்ற ரோட்டரி சங்கத்தினுடைய அவார்டை வாங்கினவர். அது மட்டுமல்லாமல் அந்த ஓராண்டில் கிட்டத்தட்ட 53-54 வாரங்கள் தான் ஒரு ஆண்டுக்கு இருக்கிறது. ஆனால் 75 பெரிய பெரிய ப்ராஜெக்டை செஞ்சு சாதனை பண்ணவர். ரோட்டரிக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்திருப்பவர். இந்த ஆண்டு இந்த புளியம்பட்டி சரணாலயம் ரோட்டரி சங்கத்தினுடைய புதிய கட்டிட நிதியாக ரூபாய் 87,000 நன்கொடையாக வழங்கிய வள்ளல் அவருக்கு இந்த ரோட்டரி சங்கம் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறது. அவரை சிறப்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு சிறப்பு செய்ய எங்களது புன்சிபுரம் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் அவர்களையும் பண்பு பயிற்சி முகாம் திட்ட இயக்குனர் டாக்டர் MS அவர்களையும் சிறப்பு செய்யும்படி அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ரோட்டரி புஞ்சை புளியம்பட்டியின் தலைவர் அவர்களே, முகமது இப்ராஹிம் அவர்களே, அதன் பட்டய தலைவர் ரோட்டேரியன் சண்முக அண்ணா அவர்களே, IPP அவர்களே, பிரசிடென்ட் எலெக்ட் அவர்களே, ரோட்டரி புளியம்பட்டியின் உறுப்பினர்கள் அவர்களே, அனைத்து உறுப்பினர்களே, இந்த திட்ட தலைவர், இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு நடக்குதுன்னா இதற்கான திட்ட தலைவர் நமது ரோட்டரி புளியம்பட்டியின் மூத்த தலைவர் டாக்டர் MS அவர்களே, மற்றும் இங்கு பேச வந்திருக்கும் நமது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தராம் அவர்களே, இங்கு இன்று இந்த பண்பு பயிற்சி முகாமில் சிறப்பு உரையாற்ற வந்திருக்கும் ஆசிரியர் ஜெகநாதன் அவர்களே, ஆனந்தராம் அவர்களே, மற்றும் விசித்ரா செந்தில்குமார் அவர்களே, அப்புறம் மேடம் சித்ரா சுப்பையன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த நிகழ்வுன்னு பார்த்தா, இந்த பண்பு பயிற்சி முகாம்னா, பண்புனா நற்பண்புகள்
வந்து உங்களுக்கு வந்து எப்படி வரணும் அப்படிங்கிறத வந்து இந்த பயிற்சி முகாம் எப்படின்னா நம்ம டாக்டர் எம்எஸ் அவர்களுடைய யோசனை தான் இது. அவர் வந்து ஒரு கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும், இதை எப்படி பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டாரு. இது வந்து ஒரு ட்ரையல் தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி. இதை வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம புளியம்பட்டியில் பண்ணுறோம். புளியம்பட்டி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பள்ளி குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டு பண்ணிட்டு இருக்கோம். இது பண்ணினதுக்கப்புறம் இது வந்து இதோட சக்ஸஸாக வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தா எங்களோட ரோட்டரி மாவட்டம் 3203ன்னு சொல்லுவோம். இதில் வந்து 4 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதாவது நீலகிரி மாவட்டம் முழுவதும், திருப்பூர் மாவட்டம் முழுவதும், ஈரோடு மாவட்டம் முழுவதும், கோவை மாவட்டத்தில் உள்ள சப்போப், அதாவது பொள்ளாச்சி, உடுமல்பேட், அப்புறம் மேட்டுப்பாளையம், காரமடையெல்லாம் சொல்லுவோம். இத்தனை மாவட்டத்துலையும் சேர்ந்து 101 சங்கம் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற அந்த எல்லா ஸ்கூல்லையுமே வந்து இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து முதல் நிகழ்வு தான். இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்வை வந்து உங்களுக்காக ஏற்பாடு செய்த இந்த திட்டத் தலைவர் டாக்டர் எம் சுப்பிரமணியம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர். இது வந்து ஒரு அருமையான முயற்சி. ஸோ நாங்கள்லாம் வந்து குழந்தையா இருக்கிறப்போ ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடி நாங்களாம் கிராமத்தில் வாழ்ந்தோம். பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தாங்க ஒரு நல்ல பழக்கம். அப்புறம் வந்து நிறைய எல்டர்ஸ் இருப்பாங்க பக்கத்தில், அவங்களெல்லாம் பார்த்து வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். இப்படி இருக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் பேசணும், இது பேசணும், இது பேசக்கூடாது. அவங்களோட வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட குழுவாக இருந்தாங்க, ஒரு கிராமமாக இருந்தாங்க, கிராமத்தில் மக்கள் கம்மியாக இருந்தாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வளர்ந்தோம். பட் நீங்கள்லாம் வந்து ஒரு நகரத்தில் வளர்றீங்க. உங்களுக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறைய இப்போ வந்து நாங்கள்லாம் வளர்ந்த காலத்தில் செல்ஃபோன்ஸ் இல்லை, கேஜெட்ஸ் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தா உங்களுக்கு செல்ஃபோன்ஸ் இருக்குது, கேஜெட்ஸ் இருக்குது, லேப்டாப் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. நிறைய நல்ல பழக்கங்களையும் நீங்கள் பழகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நிறைய கெட்ட தீய செயல்களை எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து, ஏன்னா நீங்களாம் ஒரு ஒரு நீங்கள் பெரியவங்கன்னு சொல்ல முடியாது, சின்னவங்கன்னு சொல்ல முடியாது உங்களை. ஏன்னா அந்த மாதிரி நீங்களே எல்லாமே தெரிஞ்சவங்க தான்னு சொல்லலாம். 6ஆம் வகுப்புக்கு மேலே இருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமோ அதுவும் தெரிஞ்சவங்க தான் நீங்கள். எதுவும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது உங்களை. அந்த மாதிரி பருவத்தில் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு என்ன தெரியணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. அதனால் இந்த நற்பண்புகள் வந்து பற்றி இப்போ நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க இன்றைக்கி. அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க அதை பற்றி. எல்லா மனிதர்களுக்கும் நற்பண்பு மிகவும் அவசியம். நம் வாழ்க்கையில் நாம் எப்படி பேசுகிறோம், எப்படி பிறரிடம் நடந்து கொள்கிறோம் என்பதிலே நம் நற்பண்பு தெரிய வருகிறது. நற்பண்பு என்பது நல்ல பழக்க வழக்கங்கள், மரியாதை, நல்ல வார்த்தைகள், உணவுபூர்வமான நடத்தை போன்றவற்றை உள்ளடக்கியது. ஒருவருடைய கல்வி, அறிவு எல்லாம் முக்கியம்தான். ஆனால் அவரிடம் நற்பண்பு இல்லையெனில் அவர் சமூகத்தில் ஒரு நல்ல மனிதராக மதிக்கப்பட மாட்டார். எடுத்துக்காட்டா ஒரு பெரிய ஆபீசரா இருக்காரு, ஒரு பெரிய பதவியில் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒரு நல்ல கேரக்டரா, ஒரு நற்பண்பு இல்லாமல் இருந்தால் அவரை வந்து யாருமே மதிக்க மாட்டீங்க. நம் குடும்பத்திலிருந்து நற்பண்பை கற்றுக்கொள்கிறோம். பள்ளியில் ஆசிரியர்கள், நண்பர்களிலிருந்து இது வளர்கிறது. நன்றி சொல்வது, மன்னிப்பு கேட்பது, பிறர் பேசும்போது கவனமாக கேட்பது போன்றவை எல்லாம் நற்பண்பின் ஒரு சிறிய அடையாளம்னு சொல்லலாம். நம் வாழ்க்கையில் சிறப்பாக ஆக்க நற்பண்பு மிகவும் முக்கியமான ஒரு பண்பாகும். நம்ம எல்லாமே வந்து ஒரு நற்பண்போடு நடந்து கொள்வோம். பாரதியார் கூட நற்பண்பை பற்றி வந்து நிறைய சொல்லியிருக்காரு. நம்ம சமூகத்திற்கும் நாட்டிற்கும் முன்னேற்றம் பெற வேண்டுமானால் ஒவ்வொரு மனிதனும் நல்ல பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று மகாகவி பாரதியார் வலியுறுத்தியுள்ளார். அவரோட பாடல்களிலும் உரைகளிலும் வந்து நற்பண்பை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. துன்பம் என கண்ட போதும் துணிந்து நிலை நிற்க வேண்டும், இன்பம் என கண்ட போதும் இரு மார்பின்றி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் மேலும் நம்பிக்கையுடன் உழைத்தால் வெற்றி நிச்சயம் வரும், சோம்பல், பயம், பொய்மொழி, சண்டை ஆகியவை தவறான பழக்கங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நற்பண்பை பற்றி நிறைய பாரதி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திருவள்ளுவர்னு பார்த்தா நம்ம திருக்குறள்ல வந்து எவ்வளோ நல்ல பண்பு என்னென்ன, எது எது பண்ணணும், எது எது பண்ணக்கூடாதுன்னு நிறைய திருக்குறள் சொல்லியிருக்காரு. ஒழுக்கத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஒரு பண்பை பற்றியும் தனித்தனியாக குறள் நிறைய சொல்லியிருக்காரு. ஒழுக்கம் இன் மாட்சி ஒருவருக்கு துய்த்தல் ஒளிதல் பருக்கும் என பின் இன்று வரும். அதோட பொருள் என்னன்னா, ஒழுக்கம் இல்லாமல் ஒருவர் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் அது பின்னால் அழிவை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க என்னதான் நிறைய பணம் வச்சிருந்தாலும் சரி, என்னதான் நிறைய படிச்சிருந்தாலும் சரி, நீங்க 4 டிகிரி வாங்கியிருந்தாலும் சரி, அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற நற்பண்பு இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி திருவள்ளுவரே வந்து பணிவை பத்தி, பொறுமையை பத்தி, இந்த மாதிரி நிறைய பண்புகளை பத்தி தனித்தனியா குறள் நிறைய சொல்லியிருக்காரு.
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகணும். கடைசியாக வந்து நான் ஒரு 10 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு என்னோட நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்காங்க. மாணவர்கள் நல்ல பழக்கங்களுக்கு வந்து முக்கியமாக ஒரு 10 சின்ன பாயிண்ட்ஸு. ஒன்று வந்து காலை நேர எழுச்சி. காலையில் வந்து கரெக்டாக சரியான நேரத்தில் எழுந்து உடலை சீராக வச்சுக்கணும். அதுதான் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அப்புறம் தெளிவான நேரத்திட்டம், பிளானிங்னு சொல்லுவோம். நம்ம ஒரு நாளும் எந்த நேரத்தில் படிக்கணும், காலையில் 5 to 6 படிக்கலாம், ஸ்கூல்லேருந்து வந்தால் 6 to 7 விளையாடலாம். அந்த மாதிரி உங்க வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னேறவே முடியாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருப்பீங்க, 8 மணிக்கு ஸ்கூல் பஸ் இருக்கும், அப்போ தான் பஸ்ஸு உங்கள் வீட்டு முன்னாடி வந்திருக்கும், ஐடி கார்டு மறந்துட்டேன்னு உள்ளே போவீங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஸோ வந்து நீங்கள் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டை கடைப்பிடிச்சா அது கண்டிப்பாக வந்து நீங்கள் அது வந்து ஒரு நல்ல பழக்கம் தான். அப்புறம் தொடர்ந்து படிப்பது. ஒரு நாள் வாசிப்பு ஒரு நாள் வளர்ச்சி என்பது போல் இல்லாமல் தினமும் வாசிக்கணும். டெய்லி படிப்படியாக படிக்கணும். வணக்கம். ஹலோ 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 எங்களுடைய உதவி ஆளுநர் மிகவும் ஒரு சிறப்பான இந்த பயிற்சி முகாமை தொடக்கி வைத்தது ஒரு சிறந்த பேச்சாளராக பதிவு செய்திருக்கிறார். அவர் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, எங்களை போன்ற ரோட்டரி நண்பர்களுக்கும் நிறைய விஷயங்களை ஒரு 10 கருத்துக்களாக எடுத்து வந்து சொல்லியிருக்கார். ரொம்பவே நல்லா இருந்துச்சு சார். வாழ்த்துக்கள். எல்லாருடைய கைத்தட்டல். நன்றி சார். இந்த பண்பு பயிற்சி முகாமிற்கு சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கும் எங்களது முன்னாள் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் விசித்ரா செந்தில்குமார் அவர்களை வருக வருக அன்புடன் வரவேற்கிறோம். அவர்களது பேக்போன் அவர்களது கணவர் ரொட்டேரியன் செந்தில்குமார் அவர்களையும் வருக வருக அன்புடன் வரவேற்கிறோம். மற்றும் கேவிகே அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியின் ஆசிரியை பார்வதி ஆசிரியை அவர்களையும் பாரதி ஆசிரியை அவர்களையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்ததாக இம்முகாமை பற்றி விளக்க உரையை திட்ட இயக்குனர் ரொட்டேரியன் MPHF டாக்டர் MS அவர்கள் விளக்குவார். இறைவனை வணங்கி இங்கு வந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இது ஒரு அற்புதமான விழா. வாழ்க்கையில் இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான தினம். இந்த மாதிரி ஒரு பண்பு பயிற்சி முகாம் இந்த புளியம்பட்டியில் இதுவரைக்கும் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு சரித்திர நிகழ்வு. இதில் நீங்கள் பங்கு பெற்றதோ நாங்கள் இதில் கலந்துக்கிறதோ ஒரு மிக சந்தோஷமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விழாவிற்கு வந்திருந்த உங்களை எல்லாரையும் வரவேற்று இந்த முகாம் நடத்தலாம் என்று சொன்னவுடன் அதற்கு வேண்டிய அத்தனை ஏற்பாடுகளையும் மிகச்சிறப்பாக செய்து ஆர்வத்தோடு இன்று நம்மோடு அழகாக வரவேற்புரையாற்றி இருக்கும் எங்களுடைய புஞ்சை புளியம்பட்டியினுடைய ரோட்டரியின் தலைவர் திரு இப்ராஹிம் அவர்களோடு இந்த வாரம் இந்த பல சில நாட்களாக உறுதுணையாக இருந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்த செயலர் திரு பாலாஜி பூபாலன் இன்னைக்கு வரல, அவரையும் எங்களுடைய ரோட்டரி சங்கத்தினுடைய உறுப்பினர்களையும் முன்னாள் இந்நாள் தலைவர்களையும் அதே மாதிரி மாஸ்டர் ஆஃப் செரிமனி செய்து கொண்டிருக்கும் பட்டய தலைவர் பட்டய செயலாளர் அவர்களையும் இந்த விழாவிற்கு தேவையான அத்தனை ஏற்பாடுகளையும் மிக அழகாக செய்த எங்களுடைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு பாலா அவர்கள், இதற்கு ஒரு பெரிய கைதட்ட கொடுங்க. இந்த நீங்க பார்க்குற அந்த அத்தனை டிஸ்பிளே எல்லாம் ரொம்ப அழகா செஞ்சுட்டு இருக்கார். அவருடைய வேலை மிகப்பெரியது, பாராட்டுக்கள். அவரோடு இணைந்த ரொட்டேரியன் பாலாஜி, அவரும் ஒரு திட்ட ஒருங்கிணைப்பாளர். ஸோ இவங்கனால எல்லாம் இருந்தா, இவங்க கொடுத்த ஊக்கத்தினால தான் இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு ஆரம்பிச்சு சிறப்பாக நடந்துட்டு இருக்கிறது. இவர்களுக்கும் எங்களுடைய ரோட்டரி சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் அதே மாதிரி நாங்கள் இந்த ப்ரோக்ராம் செய்யலாம் என்று சொன்ன உடனே நான் முதல்ல கால் பண்ணி சொல்லுது எங்களுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக நான் பொருளாளராக இருந்த KOM பள்ளியினுடைய மிகச்சிறந்த ஆசிரியர் பட்டதாசிரியர் ஆசிரியர் திரு மதிப்பிற்குரிய R ஜெகநாதன் சார், இவர்கிட்ட தான் சொன்ன உடனே சார் செய்யுங்க, இது அற்புதமான திட்டம், நான் கண்டிப்பாக வரேன் என்று எனக்கு என்கரேஜ் செய்த அவரைக்கும், அடுத்ததாக நான் ஃபோன் பண்ணி சொன்னது எங்களுடைய விசித்ரா மேடம் அவர்கள். அவங்களுக்கு தெரியும் எங்கள் ரோட்டரியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எங்களுடைய முன்னாள் மாவட்ட உதவி ஆளுநராக இருந்திருக்காங்க. அடுத்தது அவர்கள் பற்றி சிறப்பாக சொன்னால் அவங்க ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன். அவங்க தாய்ப்பால் சேகரித்து இன்னும் நிறைய
பிரிமெச்சூர் பேபிஸ்க்கெல்லாம் கொடுத்து காப்பாற்றிட மிகப்பெரிய சேவை செய்திருக்காங்க. அவங்க சொன்ன உடனே சரின்ட்டாங்க. அவர்களும் அடுத்ததாக எங்களுடைய ஆன்மீக பேச்சாளர் புளியம்பட்டிக்காரர் அத்தனை பேர்த்துக்கு தெரியும். ஆன்மீக மைக்கை கொடுத்துட்ட போது அற்புதமாக பேசக்கூடிய சித்ரா சுப்பையன் அவர்களும் எங்களுடைய ரோட்டரியினுடைய இப்போ IMA பிளட் பேங்கினுடைய தலைவர், மாவட்ட அளவிலே பல்வேறு பொறுப்புகளை மிகச்சிறப்பாக செய்து வெகு விரைவிலே ஒரு மாவட்ட ஆளுநராக ஆகக்கூடிய தகுதியை பெற்ற நண்பர், அன்பு நண்பர் ஆனந்தராம் அவர்கள். இவங்க எல்லாமே உடனடியாக சரின்னு செஞ்சு ஆர்வமா சொன்னவங்க. அது மட்டும் இல்ல, இந்த ப்ரோக்ராம் சொன்ன உடனே எல்லோருமே சார் இது நீட் ஆஃப் த அவர், இதை கட்டாயமா செய்யணும், குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும் என்று சொன்ன அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், அதற்கு மேல ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்காங்க. பல்வேறு ஆசிரியர் இந்த பள்ளிகளை தொடர்பு கொண்டு சொன்ன உடனே அவங்களுடைய ஆசிரியர்கள் இந்த குழந்தைகளை எல்லாம் அவங்களுக்கு விவரத்தை சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆசிரியர் பெருமக்களுக்கும் கரஸ்பாண்டன்ஸ், அதுக்கு மேல இந்த பள்ளியிலிருந்து வந்து பல்வேறு பள்ளியிலிருந்து வந்து பங்குகின்ற பள்ளி குழந்தைகளுக்கும் மற்றும் விருந்தினர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை திட்ட இயக்குனர் என்ற முறையிலே தெரிவித்துக் கொள்கிறேன்.